Hi friends, welcome to Kolkata Tamilchi. எப்பவுமே நம்ம சேனல்ல கொல்கத்தாவை பத்தின வீடியோ பார்த்திருக்கோம், சத்தீஸ்கர் பத்தின வீடியோ பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நான் வந்து ஒரு சின்ன யூடியூபர் தான். எனக்கு பெருசா ஒன்றும் என்ன சொல்றது பல லட்சங்கள்லாம் ஒன்றும் பணம் வரதில்ல. பட் இப்போ ரீசன்ட் டேஸில் நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல. சும்மாவே எனக்கு பணம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அது உண்மைதான். நான் என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கி ரிவ்யூ பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே டேக் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அந்த பொருளை வந்து டேக் பண்ணோன்னா அதை கிளிக் பண்ணி வாங்கினா பணம் வரும் அப்படின்னு தான் எல்லா டெக் சேனலும் உங்களை நம்ப வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது. நம்ம எந்த வீடியோ வேணாலும் இருக்கலாம், மேபி ரிவ்யூ பண்ண வீடியோவாக கூட இருக்கலாம், ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட்டு நம்ம ரிவ்யூ பண்ணதாக கூட இருக்கலாம். ஸோ அதில் நம்ம எல்லா வீடியோலையுமே ஒரு ஒன்றும் இல்லை பல ஆன்லைன் பொருட்களை வந்து ஆன்லைனில் வெப்சைட்டில் விற்கிற பொருட்களை நம்மளால் டேக் பண்ண முடியும். அப்படி எல்லா வீடியோஸ்லையுமே அதை நம்ம டேக் பண்ணணும். டேக் பண்ணுறது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நம்ம எப்போவுமே வீடியோ பண்ணுறோம் தான். மானிட்டைஸ் ஆகாத சேனல்கள் கூட மேக்ஸிமம் நிறைய இந்த மீஷோவில் கம்மி விலையில் நல்ல குவாலிட்டியில் கிடைக்கிற பொருளை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் எனக்கும் கூட. நான் சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு சர்ஃப் எக்ஸல் லிக்விட் வாங்கிட்டு இருந்தோம். அது விலை ஜாஸ்தியாக இருக்கே, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அமேசான்லேருந்து ஒரு லிக்விட் வாங்கி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து டேக் ப்ராடக்ட்டுன்னு அப்படின்னு சில பொருட்கள் நான் டேக் பண்ணியிருந்தேன். அதை கிளிக் பண்ணி வாங்கும்போது எனக்கு கமிஷன் கிடைக்குது. அதுதான் நீங்கள் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படி தான் நமக்கு கிடைக்குதுன்னு. ஆக்சுவலாக அப்படி கிளிக் பண்ணி உள்ளே போகிற பையர்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு வேறு ஏதாச்சும் பொருளை வாங்கும்போது கூட நமக்கு கமிஷன் கிடைக்கும். நம்ம தான் அவங்கள வந்து அந்த வெப்சைட்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படி கிளிக் பண்ணி அவங்க வாங்குகிற பொருளுக்கான கமிஷன் எல்லாம் கூட எனக்கு கிடச்சிருக்கு. நான் டேகே பண்ணாமல் சும்மா விட்டுட்டேன். நான் ஏன் அந்த பொருளெல்லாம் டேக் பண்ண போகிறேன்? பெரிய பெரிய நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் அவங்க வாங்கியிருக்காங்க. நான் டேக் பண்ண பொருளை கிளிக் பண்ணி உள்ளே போய் அவங்க வந்து அந்த பொருளை வாங்கலை, அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருந்தாங்க நிறைய விலையில். ஸோ அதுக்கான பேமெண்ட் எனக்கு வந்து கிடச்சிருந்தது. பேமெண்ட் மீன்ஸ் கமிஷன். ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே எல்லா வீடியோலையும் டேக் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ மிந்த்ரா அது ரெண்டோட ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற பொருளை நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா அந்த பொருளை வாங்கலைனா கூட அதை டேக் பண்ணி உள்ளே போனவங்க வேறு எதனா பொருளை வாங்கினா அதுக்கான கமிஷன் கூட நமக்கு கிடைக்கும். நாம் தான் அந்த பையர்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ அது மாதிரி நிறைய பணம் ஏர்ன் பண்ணலாம். நானே ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். ஒரு வீடியோ போடும்போது நமக்கு கம்மி பணம் தான் கிடைக்கும். பட் இந்த மாதிரி பையர்ஸ் உள்ளே வரும்போது நமக்கு நிறைய பணம் கிடைக்குது. நம்ம எந்த வேலையுமே பண்ணலை அதுக்காக, ஆனாலும் நமக்கு வந்து கமிஷன் தராங்க. ஸோ அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு என்னோடய யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு அது எப்படி எனக்கு பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மாதிரி நீங்கள் வந்து மேக்ஸிமம் கம்மி விலையில் நல்ல குவாலிட்டியான பொருட்களை வந்து ரிவ்யூ பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. தினமும் எனக்கு வியூஸ் போகாமல் இல்லை. அந்த அமேசானில் வாங்கின லிக்விட் பற்றி அது ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் தான் நான் டேக் பண்ணியிருந்தேன். அது வாங்கும்போது எனக்கு மோஸ்ட்டு கமிஷன் வந்த வீடியோனா அதுதான், நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கம்மி விலையில் கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணும்போது நல்லா பணம் கிடைக்குது. எல்லா வீடியோலையுமே வந்து டேக் பண்ணும்போதும் அவங்க கிளிக் பண்ணி உள்ளே போகிறாங்க, அந்த பொருளை வாங்கலை, அவங்களுக்கு பிடிக்கலனா கூட வேறு பொருளை வாங்கும்போதும் நமக்கு கமிஷன் கிடைக்குது. ஸோ இது உங்களுக்கு சந்தோஷமாக நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். பெரிய பெரிய டெக் சேனல் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பொருளை டேக் பண்ணால் அதை கிளிக் பண்ணி வாங்கினா தான் பணம்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம டேக் பண்ணாத பொருளை அவங்க நம்ம பொருளை டேக் பண்ண லிங்க்கில் கிளிக் பண்ணி உள்ளே போய் வாங்கினா கூட நமக்கு பணம் தான், கமிஷன் தான். ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோடய யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து ஷாப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், எனக்கு கமிஷன் மட்டுமே $5.88 இந்த 28 நாளுக்குள்ளே இவ்வளோ வந்திருக்கு எனக்கு பணம். அடுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், என்னென்ன பொருள் வந்து பையர்ஸ் வாங்கியிருக்காங்க, அதுக்கு எனக்கு எவ்வளோ கமிஷன் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து ஒரு சைக்கிள் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் சைக்கிள் வந்து டேக் பண்ணவே இல்லை, நான் வேறு ஏதோ பொருள் டேக் பண்ணியிருந்தேன். அதை அவங்க கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு சைக்கிள் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு $4 கிட்டத்தில் வந்திருக்கு. ஸோ 0.01 தான் கம்மி. $4 $4னால் 4 8 32 மீன்ஸ் 320
ரூ. 320 கிட்ட கிடச்சிருக்கு பாருங்கள். மீதி எல்லாமே எனக்கு வந்து கமிஷன் தான் கிடச்சிருக்கு. இது மாதிரி நீங்கள் டேக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல கமிஷன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து $5.88 காட்டுது. அதாவது கடைசி 28 நாளில் நம்ம மொத்தமாக ஒரு 365 1 இயருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். 1 இயர்னால் நம்ம 1 இயராக இன்னும் போடலை, ஒரு 4-5 மந்த்ஸாக தான் வந்து டேக் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு $7 கிட்டே எனக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் பண்ணி வரும், அதுக்கப்புறமா தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. இது எல்லாமே அப்ரூவ் பண்ணது தான், எப்படி காட்டுதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.